தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் நம்பியூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த எலத்தூர் இருக்குதுங்கள, அதிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில், மொத்தமாக நம்பியூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 2.25 ஏக்கர் தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு அப்படி பார்க்க வந்துருக்குறேங்க. இப்போ வந்துங்க இப்போ நான் பார்க்க வந்திருக்கிற காட்டுக்கு குபேர மூலை இந்த பனை மரத்தில் தாங்க. இதுதான் குபேர மூலைங்க. குபேர மூலை உள்ளே வந்துங்க, உள்ளே காட்டுறேன். உள்ளே வந்து வாழை தென்னை பாக்கு இப்படியெல்லாம் இருக்கிறதுனால கசகசன்னு தெரியுது, அதனால் உங்களுக்கு புரியாது. இப்போ இதுதான் குபேர மூலை. குபேர மூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வாயு மூலைக்கு ஒரே நேர் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் வந்து வெறுங்காடு பக்கத்து காட்டில் இருந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரே நேர் தான் வருது, எந்த கிராஸோ பெண்டோ வராது. உங்களுக்கு ஒவ்வொன்றா விளக்கமாக சொல்லி காட்டுறேன். இப்போ நம்ம குபேர மூலையிலேருந்து வாயு மூலைக்கு போயிட்டுருக்குறேங்க. உங்களுக்கு காட்டுக்குள்ளே வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்குள்ளே உள்ளே போய் காட்டுறேங்க. மண் வந்துங்க அருமையான செம்மண்ணுங்க. மண்ணை வந்து மண்ணுக்கோசரமே காடு வாங்கலாங்க, அந்த மாதிரி. தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த 2.25 ஏக்கராவில் சுற்றி எல்லாம் பொலி சுற்றி எல்லாம் வந்து மொத்தமாக ஒரு 140 மரம் வச்சுக்கிறாருங்க. உள்ள பொலிலையும் சரி சுற்றுப்புள்ளையும் சரி உள்ளேயும் சரி காடு முழுசுமே வந்து தென்னம்பிள்ளை மொத்தமாக காப்புக்கு வந்த கண்டிஷனில் 140 மரம் வச்சுக்கிறாரு. அது போக இடையில வந்து ஒரு 2000 பாக்கு புல்லை வச்சுக்கிறாருங்க. பாக்கு புல் இந்த கண்டிஷனில் தாங்க. பாக்கு புல்லை இந்த கண்டிஷனில் தான். இதில் வந்து ஒரு 2000 புல்லை வச்சுக்கிறாரு. அது போக வாழையும் போட்டு விட்ருக்கிறார். வாழையெல்லாம் வந்து காய்ப்புக்கு வந்துருச்சு பாருங்கள். நேந்திரங்காய் போட்டுக்கிறாரு. இப்போது உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல தென்னமரம், அது வந்து இந்த மாதிரி இருக்குதுங்க. எல்லாமே பாலை விட்டுருச்சு, காய்ப்புக்கு வர கண்டிஷன், காய்ப்பு வந்துருச்சு. இப்படித்தாங்க இந்த 2.25 ஏக்கராவளி இப்படித்தான் நம்மளுக்கு வந்து அமைச்சிருக்குது. மண்ணெல்லாம் வந்து சும்மா அருமையான செம்மண்ணுங்க, ரத்தமாக இருக்குதுங்க. இல்லை சொட்டு நீர் பாசனம் தான் போட்டுக்கிறாரு. இப்போது நம்ம குபேர மூலையிலேருந்து வாயு மூலைக்கு வந்தாங்களா, இதுதாங்க வாயு மூலை. வாயு மூலை கட்டாவில் நல்லா இருக்குது, ஜம்மன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு மரத்தில் காய் பாருங்கள், நல்ல தரமான காயாக இருக்குதுங்க. இதுதான் வந்து எல்லாம் காய்ப்புக்கு வருது. இப்போது இப்போ வாயு மூலையிலிருந்து ஜலமூலை நோக்கி போகிறோம். அது நம்ம காட்டுக்குள்ளே போகிறதுனால இல்லை வெள்ளாமையோடு இருக்கிறதுனால உங்களுக்கு நேரு பெண்டு கோணையெல்லாம் தெரியாது. நான் அப்படியே காட்டிக்கிட்டே போகிறேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. பெருசாக கிராஸ் எதுவும் இல்லை, எல்லாம் நேருக்கு நேராக தான் இருக்குது. இப்போது நம்ம குபேர வாயு மூலையிலிருந்து ஜலமூலைக்கு போகிற வழியில் பக்கத்து காடு பாருங்கள், பொவியில் போட்டு பொவியில் அறுவடை ஆயிடுச்சு. மண் பாருங்கள் அப்படியே செவன்னு இப்படி இருக்குதுங்க மண். இதே மண் தாங்க இப்போ நான் பார்க்க வந்த பூமியுமே. அருமையான மண், மண் வளம் சரி நீர் வளமும் சரி அருமையாக இருக்குது. தனி போர் தனி சர்வீஸு. 2.25 ஏக்கரு தென்னை மரம் 140 மரம், பாக்கு புல்லை 2000 பிள்ளை. இப்படி வந்து காடு வந்து நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது. காடு வந்துங்க சரிவு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மட்டம்தான். நான் துல்லியமாக பார்த்தீங்கன்னா தெற்கு சரிவு மாதிரி வருதுங்க. மற்றபடிக்கு வந்து பெரிய சருவெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஒரு மட்டமாக தான் இருக்குது. இது வந்துங்க இந்த பெரிய வைக்கலுக்கு வந்து இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே வருங்க. இந்த ஏரியாலெலாம் வந்து நிலத்தடி நீர் மட்டம் நல்லா இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க நான் பார்க்க வந்த காட்டுக்கு இதுதாங்க ஜலமூலை. இதுதாங்க ஜலமூலை கட்டாவில் நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்குது.
இதிலிருந்து ஒரே நேர் இல்லைங்கண்ணா. அது ஜலமூலைன்னு சொன்னல, அது இல்லை, இன்னுமே போகணுங்க. காடு 2.25 ஏக்கராங்க. அதனால் காடு நல்ல ஒரு நீள அகலம் நல்ல பரப்பளவு கொண்ட ஒரு அருமையான விஸ்தானமான ஒரு அமைப்பில் இருக்குதுங்க. பாருங்கள், எல்லாமே சொட்டு நீர் தான். இதுதாங்க நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு மண் பாருங்களா, தகதகன்னு. இதுதாங்க ஜலமூலை நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. பில்லுக்கரணையெல்லாம் இருக்குதுல்ல, இதுதாங்க ஜலமூலை. நம்ம காடு இதோட இந்த தென்னைமரத்தோடய முடிஞ்சு. தென்னைமரம் பக்கத்து காட்டுக்கு வர்றது அல்ல, நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்ததாங்க இந்த தென்னைமரமெல்லாம். இந்த லைன் அப்படியே நேராக அக்கனி மூளைக்கு உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். பக்கத்து காட்டில் ஒரு தொட்டி கட்டி போர் ஓட்டிகிட்ருக்குறாங்க, தண்ணி ஊற்றிட்டுருக்குது. நம்ம ஜலமூலையில் தான் இது தொட்டி. இந்த தொட்டி வைக்கிறது நம்மளுக்கு ஜலமூலை தோங்க. இதில் தண்ணி ஊற்றி இந்த பைப் மூலிமா தண்ணி ஊற்றி போகிற மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. இது இப்போ நான் காட்டுறது பக்கத்து காடு. பாருங்க தண்ணி எப்படி இருக்குன்னு, நீர்நிலை பாருங்கள். தண்ணி பாருங்கள், ஒரு 1.25 இன்ச்சு தண்ணி இந்த ஓஸ் பைப்பு அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குதுங்க. நிலத்தடி நீர் மட்டம் இல்லைன்னா இப்படிலாம் ஊற்றாதுங்க. அதனால் ஏரியா தண்ணி ஏரியா தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வேச காலத்தில் நல்லா தண்ணி நிலத்தடி நீர் மட்டம் நல்லா இருக்குது. இன்னும் மழை காலத்தில் இன்னும் ஃபுல்லாக வரும். இப்போ நாம் ஜலமூலையிலிருந்து அக்னி மூலை நோக்கி போயிட்டுருக்குறோங்க. போயிட்டுருக்கிறது சரி, பக்கத்து காட்டுக்குள்ளே வந்துட்டோம். அந்த காட்டுக்குள்ளே போகணும். வந்துட்டோங்க. இதுதாங்க இப்போ நாம் பார்க்க வந்த காடு. 2.25 ஏக்கராவுக்குள்ளே பாருங்கள், மண்ணெல்லாம் பாருங்கள். பொழுதுனிக்கும் மண்ணுங்க வரா அப்படின்னு தான் சொல்கிறீங்க, மனசு கேட்கலிங்க. ஒரு காட்டுக்கு மண் தாங்க சிறப்பு, மண்ணும் தண்ணியும் தாங்க ஒரு காட்டுக்கு சிறப்பு. இப்போது நம்ம ஜலமூலையிலேருந்து அக்னி மூலையை நோக்கி போயிட்டுருக்குறோங்க. எல்லாமே காட்டில் பார்த்திங்கன்னாங்க ஒரு சதுரமான முறையில் தான் இருக்குதுங்க. ஒரு 300 அடி நீளம், ஒரு 300 அடி அகலம், அந்த மாதிரி வருங்க. இது சொல்கிறது ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான். அதிலிருந்து ஒரு 30 அடி 40 அடி முன்ன பின்ன வரலாம். ஒரு அப்ராக்சிமேட்லி குத்துமதிப்பாக சொல்லப்போனால் ஒரு 300 அடி நீளம், 300 அடி அகலம், அப்படி ஒரு சாதாரணமான முறையில் இந்த 2.25 ஏக்கரா அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூலையாக அமைஞ்சிருக்குதுங்க. அக்னி மூலையும் கட்டாலும் நல்லா இருக்குது. கருவேப்பிலை செடியெலாம் முளைச்சிக்கு வருங்க. இந்த கருவேப்பிலை செடி தான் நம்மளுக்கு இந்த காட்டுக்கு அக்னி மூலை. இப்போது அக்னி மூலையிலிருந்து குபேர மூலைக்கு நேர் தான். முதல்ல உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னால குபேர மூலை, அதிலிருந்து ஒரே நேர் தான். இப்போ என்னென்னா, இந்த பக்கத்தில் இப்போ பார்க்குறீங்களா வாழைத்தோட்டம், இதுவும் இப்போ நான் பார்த்துட்டு இருந்த 2.25 ஏக்கரா காட்டுக்காரரோடையது தான். இப்போ எல்லாம் சொல்லி வச்சு தடத்தை பற்றி சொல்லலையே நீங்கள் யோசிக்கிறீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ கீழ்காடு அவர் காடு தான். இப்போ கீழே முன்னாடி அவர் வச்சுட்டு பின்னாடி தான் நம்மளுக்கு தராரு. பின்னாடி தராருங்களா, அதுக்கு தடை வசதி எப்படி பண்ணி தராருன்னா, பஞ்சாயத்து ரோட்டிலேருந்தே ஒரு காடு தான் மொத்தமாக. அதில் முன்பகுதி வச்சுட்டு பின்பகுதி தராரு. அந்த பின்பகுதிக்கு நம்மளுக்கு 20 அடி தடம் பஞ்சாயத்து ரோட்டிலேருந்து இந்த காட்டில் ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் 500 அடி தூரம் வருது. 500 அடி வந்தாலும் சரி, 400 அடி வந்தாலும் சரி, 300 அடி வந்தாலும் சரி, அவர் அவர் காட்டுக்குள்ளே 20 அடி தடம் போட்டு நம்மளுக்கு அளந்து விட்டுறாரு. இப்படித்தான் இந்த காட்டுக்கு தடை வசதி அமைஞ்சிருக்குது. அது இப்போ தடை இன்னும் போடலை. உங்களுக்கு சொல்லிடுற விளக்கத்தை இதுதாங்க. இப்போ இந்த மாடு கட்டி வைக்குதுங்கள, இந்த
இந்த இந்த தென்னை மரம் தான் வந்து இந்த வரப்பு. இந்த வரப்பில் இருந்து இந்த பக்கம் இந்த மாடு கட்டிக்கிற திசையில் 20 அடி எது வரைக்கும் வருதோ அவ்வளோ தூரம் அளந்து நம்மளுக்கு தடம் போட்டு கொடுத்துட்றாருங்க. இப்போ இது அந்த வாழையெல்லாம் வந்து அவரு தான். இதில் வந்து இதுதான் இப்போ நம்ம 20 அடி தடத்தில் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்குறோம். அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. அவர் காட்டுக்குள்ளே ஒரு ஓரமாக வந்து 20 அடி தடம் போட்டு பஞ்சாயத்து தளத்தில் போய் முட்டுற அளவுக்கு பண்ணி கொடுத்துட்றாருங்க. ஒரு 250 அடி வருங்க பஞ்சாயத்து ரோட்டுக்கும். அவர் காட்டுக்கு 250 வராது, 200 அடி வருங்க. 200 அடி தூரத்துக்கு அவர் வந்து அவர் காட்டுக்குள்ளே 20 அடி அகலம் கொண்ட தடம் போட்டு கொடுத்துட்றாருங்க. இதுதாங்க இந்த காட்டுக்கு உண்டான தட வசதி. இப்போ பார்த்தீங்கன்னா இது பஞ்சாயத்து தடம். பஞ்சாயத்து தார் ரோடு இல்லைங்க, பஞ்சாயத்து காங்கிரீட் ரோடும் இல்லை, பஞ்சாயத்து பேவர் பிளாக் கல். பார்த்துங்க, இதுதாங்க பஞ்சாயத்து தடம். பஞ்சாயத்து தடம்னா அகலம் கிடக்குதுங்க, எல்லாம் மண் மூடிடுச்சு. இதனால் துளிவாழை தெரியுதுன்னா யோசிக்காதீங்க. இந்த செவுறு வரைக்கும் இருக்குதுங்க. இதுலேயே வந்து 22 அடி 23 அடி வருங்க அகலம். அந்தளவுக்கு சிறப்பான ஒரு அகலம் கொண்ட பஞ்சாயத்து தளத்திலிருந்து 20 அடி தளத்து மூலிமா நம்ம போய் அந்த 2.25 ஏக்கர் ஆகுங்க. விலை பார்த்திங்கன்னாங்க, ஒரு ஏக்கர் விலை 75 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. தனி போர், தனி சர்வீஸு, 140 தென்னை மரம், 2000 பாக்கு மரம், இப்படி கொண்ட செம்மண் பூமி, நல்ல நீர்வளம் கொண்ட இந்த பூமிக்கு ஒரு ஏக்கர் விலை 75 லட்ச ரூபா சொல்கிறாரு. அதிலிருந்து நெகோசியபிள் தாங்க, குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோவில் இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா உடனடியாக ஃபோன் பண்ணுங்க, நேரில் வாங்க, ஒரு வாட்டி வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு நம்ம அந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நமது ஃபோன் நம்பர் ஒரு வாட்டி வாயில் சொல்லிடுறேன். 95 85 37 67 67. இது என்னோடய ஃபோன் நம்பருங்க. வீடியோனோட தலைப்புலையும் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு சந்தேகம்னா அதுலேயும் பார்த்துக்கலாம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.